அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். மகாபாரத போரில், அதாங்க குருஷேத்திர போரில் அஸ்வத்தாமன் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். அந்த ஆயுதத்துக்கு பேர் சுதர்சன சக்கரம், இல்லைன்னா நாராயண சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுதத்தை அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இருந்து வரமாக வாங்கின ஒரு ஆயுதம் அது. அதை அவர் கையில் எடுக்கிறாரு. அதை கையில் எடுத்தோடனே அதை பார்த்ததும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் நிலத்தில் வணங்குற மாதிரி படுங்கன்னு சொல்லி துரிதப்படுத்துகிறார் பாண்டவர்களை. அப்போது ஸ்ரீகிருஷ்ணரும் அதே மாதிரி பண்ணுறார். நம்ம யோசிக்கலாம், ஸ்ரீகிருஷ்ணர் கடவுள் தானே, அவர் ஏன் இப்படி அதுக்கு பயந்துட்டு இப்படி பணிஞ்சு படுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணர் கடவுள் அவதாரம் இல்லைங்களே, மனுஷ அவதாரம் தானே. பீமன் மட்டும் என்ன பண்ணுறாரு, அப்படி வீராப்பா நிற்கிறார். நானெல்லாம் அடங்க மாட்டேன், நானெல்லாம் எதிர்த்து நிற்பேன் அப்படின்ட்டு நிற்கிறார். உடனே கிருஷ்ணர் அவருடைய தலையில் தட்டி படு பீமான்னு சொல்லிட்டு அவரையும் நிலத்தில் கும்பிட்ற மாதிரி படுக்க வைக்கிறார். அப்போ அந்த நாராயண சக்கரம் வருது, வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு சுற்றிட்டு திரும்பி அஸ்வத்தாமன் கைக்கே போயிடுது. எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியலை. ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, கிருஷ்ணா என்னப்பா இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு பேர் நாராயண சக்கரம். இது தன்னை எதிர்த்து நிற்கிறவங்களை மட்டும்தான் அழிக்கும், பணிஞ்சு வணங்கி போகிறவங்கள ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாணவனோ ஆசிரியரோ அதிகாரியோ அலுவலரோ தலைவரோ தலைமையோ முதலாளியோ யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, எல்லா இடத்துலையும் நம்ம எதிர்த்து தான் நிற்கணும்னு கண்டிப்பாக கிடையாதுங்க. இங்கே எதிர்த்து நிற்கணுமோ அங்கே தான் நிற்கணும். துணிஞ்சு நிற்கிற இடத்துல துணிஞ்சு நிற்கணும், பணிஞ்சு நிற்கிற இடத்துல பணிஞ்சு நிற்கணுங்க. நம்மளுடைய கோபமோ வீரமோ பலமோ எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக செல்லுபடி ஆகாதுங்க. அதனால் எப்படி எவ்வழியில் போனால் நம்மளுடைய இலக்கை சீக்கிரம் அழகாக எளிதில் அடைய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நகர்த்திட்டு போவோங்க. நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றி வென்றான்.